பார்த்தாலும் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் போராடி வருகின்றனர். இது திமுகவிற்கு இறுதி தேர்தல் என எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 1/4 பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. எல்லா தரப்பு மக்களும் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். அரசூழில் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியில் ஒரு போராட்டம், பகுதி ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், டாக்டர் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் ஒரு பக்கம் போராட்டம். இன்று தமிழகம் முழுவதும் போராட்ட களம் மாறிட்டது. எங்க பார்த்தாலும் போராடி கொண்டிருக்கிறார் மக்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த அரசு திமுக அரசு. அதனால் இந்த தேர்தலோடு மக்கள் திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார்கள். எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 1/4 பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. எல்லா தரப்பு மக்களும் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். அரசூழில் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியில் ஒரு போராட்டம், பகுதி ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், டாக்டர் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் ஒரு பக்கம் போராட்டம். இன்று தமிழகம் முழுவதும் போராட்ட களம் மாறிட்டது. எங்க பார்த்தாலும் போராடி கொண்டிருக்கிறார் மக்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த அரசு திமுக அரசு. அதனால் இந்த தேர்தலோடு மக்கள் திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார்கள்.